சோதனை, நான் என்னுடைய பணியில் வெற்றி பெறுகிறேனா இல்லது தோற்கிறேனா என்று. எனக்கு இவருக்கு படித்து கொடுப்பதில் இறைவன் மார்க் போடுகிறான், எனக்கு இவனை கொண்டு கூலி இருக்கிறது, இவன் எனக்கு சொர்க்கமாக ஆகலாம் என்று அப்படி உணர்ந்து தன்னுடைய ஆசிரிய பணியை மேற்கொள்பவர்கள் இவர்கள் முதல் வகையினர், உயர்ந்தவர்கள். இன்னொரு வகையான ஆசிரியர் இருப்பார்கள். அவர்கள் யார்? அவர்களுக்கு வேலை என்னவென்றால், அவர்களை கூட இரண்டு வகையாக பிரிக்கலாம். அவர்கள் படிக்கின்ற மாணவர்களுக்கு சொல்லித் தருவார்கள், படிக்காத மாணவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார்கள். நீ படிச்சா படி, படிக்காட்டி போ. யாரு நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா கவனம் கொடுப்பாங்க, படிக்காத மாணவர்களை எப்படியோ போ அப்படின்னு விட்டுருவாங்க. இன்னொருவர் இருக்கிறார், அவரை பொறுத்தவரை படிக்கிற மாணவனோ படிக்காத மாணவனோ எதை பற்றியுமே கவலை இருக்காது. அவருக்கு அவர் மாத இறுதியில் வாங்கக்கூடிய சம்பளம் மட்டுமே கணக்கில் இருக்கும். வெறும் ஒரு தொழிலாக மட்டும் அதை செய்பவர், வெறும் அதை ஒரு தொழிலாக மட்டும் செய்பவர். அவர்கள் எப்படி என்றால், பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமாக மாறுவார்கள், பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை இருக்காது, தன்னுடைய மாணவனை பற்றி எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் கவலை இருக்காது, அவனுடைய எந்த சுக நலனை பற்றி கவலை இருக்காது, அவனுடைய குடும்பத்தை பற்றி அக்கறை இருக்காது, அவனுடைய வாழ்க்கையின் பின்னணியை பற்றி கவலை இருக்காது. இப்படி அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய சம்பளம் மட்டுமே நோக்கமாக இருக்கும். ஏதோ ஒரு வேலை செய்ய வேண்டும், அந்த அடிப்படையில் இந்த வேலைக்கு வந்திருக்கிறேன் என்று செல்வார்கள். என் அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, இந்த மூன்றாவது வகை ஆசிரியர் இருக்கிறாரு, அவர் எதற்குமே உதவ மாட்டார். நாம் எந்த ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்றால், அந்த முதல் வகை ஆசிரியர். அவருடைய பொறுப்பு என்ன? அந்த மாணவனை உருவாக்குவது, அந்த மாணவனை ஒழுக்கத்தாலும் கல்வியாலும் முன்னேற்றுவது. இந்த மாணவனை உருவாக்குவதில் தான் என்னுடைய மறுமை இருக்கிறது என்று உணர வேண்டும். இந்த மாணவனை சீர்திருத்துவதில் தான் என்னுடைய சொர்க்கம் இருக்கிறது என்று நம்ப வேண்டும். அதற்கு எந்த அளவு இஹ்லாஸ், மன தூய்மை இருக்க வேண்டுமோ, எந்த அளவு அக்கறை இருக்க வேண்டுமோ, அந்த அக்கறை எல்லாம் இவரிடத்திலிருந்து தானாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும், பல இடங்களுக்கு நம்ம செல்லும் பொழுது பல விஷயங்களை படிக்கிறோம். இப்ப நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய சில கலாச்சார அமைப்பு என்பது வேற, சில சூழ்நிலைகள் என்பது வேற. பெரும்பாலும் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையில நம்முடைய ஊர்களில் எப்படின்னு சொன்னா, ஒரு மிலிட்ரி ராணுவ மேஜருக்கும் ஒரு மிலிட்ரி சிப்பாய் இருக்கார்ல, அவருக்கும் இடையில உண்டான உறவு தான். நான் இந்த டைம் ஸ்கூலை பத்தி சொல்லல, பொதுவா சொல்றேன். எப்படி ஒரு மிலிட்ரி மேஜர் ராணுவ, அவர் என்ன செய்வாரு, அவரை பார்த்த உடனே சிப்பாய் என்ன செய்வான், அப்படி தழுப்பிடுவான், சார் அப்படிமா எதிர்த்து பேசுவானா, முறைப்பானா, நிப்பான். ஒரு போலீஸ் துறையிலே, ஒரு ராணுவ துறையிலே எப்படி இருப்பார்களோ அப்படித்தான் பெரும்பாலான இடங்களிலே இருக்கின்றார்கள். இது அவர்களுடைய துறைக்கு வேண்டுமானால் உதவலாம். நம்முடைய கல்வி இருக்கிறது அல்லவா, இந்த பணி, இந்த பணிக்கு ஆசிரியர்கள் மாணவர்களிடத்திலே தாய் தந்தையை விட பாசமாக இருக்க வேண்டும். யாரை விட? தாய் தந்தையை விட பாசமாக இருக்க வேண்டும். பெற்றோரை விட நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிறகு பாருங்கள்,
உங்களது மாணவர்கள் சூனியம் வைத்தது போன்று உங்கள் பின்னால் சுற்றி கொண்டே இருப்பார்கள். எப்படி? என்ன உஸ்தாத்? இன்று நம்முடைய பிரச்சனை என்ன? அந்த பாசத்தை பிரியத்தை கொடுக்கவே தெரியல. நமக்கு பாசத்தை அக்கறையை கொடுக்கவே தெரியல. அவனை பார்க்கும்போதே ஏ கழுத அப்படிங்கிறோம், உருப்பிடுவியாடாங்கிறோம், நாசமா போறவனே ஏண்டா லேட்டா வந்தேங்கிறோம். அவனே பாவம் என்னத்த பிரச்சனையில லேட்டா வந்தானோ, எடுத்த உடனே நீலாம் உருப்பிடுவியா, நீலாம் படிச்சு தேருவியா அப்படிங்கிறோம். எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டிடுறோம், எவ்வளவு கோபத்தை கொட்ட முடியுமோ கொட்டிடுறோம். சரி, கோபத்தை தான் கொட்டணுமே, கொஞ்சம் ஆறுதலா 4 வார்த்தை பேசி தட்டி கொடுத்தாவது அனுப்புறோமா சொல்லுங்க? அதுவும் செய்யறதில்லை. பிறகு எப்படி அந்த மாணவனுக்கு நாம் படித்து கொடுக்கக்கூடிய அந்த பேச்சின் மீது, அந்த கல்வியின் மீது அக்கறை வரும்? 2 விஷயம் இருக்கு. பெரும்பாலும் ஒரு மாணவன் கல்வியில் அக்கறை இல்லாமல் போவதற்கு, அவனுடைய வாழ்க்கையில் பொறுப்பற்றவனாக மாறுவதற்கு, அவனுடைய படிப்பில் கவனமற்றவனாக போவதற்கு ஆசிரியர்களும் காரணமாக இருக்கலாம். ஆசிரியர்களும் காரணமாக இருக்கலாம். மாணவர்களுக்கு இடையிலே பாகுபாடு பார்ப்பது. சில மாணவர்கள்ட்ட ரொம்ப பிரியமா இருப்பார்கள், ரொம்ப நேசமாக இருப்பார்கள். சில மாணவர்களை ஒதுக்கி வைப்பாங்க. சில மாணவர்களிடத்துல கண்டுகொள்ளவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு பாகுபாடான ஒரு பார்வை அல்லது அந்த மாணவன் மீது காட்டாத அக்கறை, இதனாலும் மாணவர்கள் பாடத்திலே, கல்வியிலே தோற்று போகலாம். சில நேரங்களில் அவர்களுடைய நட்பு வட்டமாக இருக்கலாம். யாரோடு பழகுகிறார்கள் அதன் காரணமாக அவர்கள் அந்த கல்வியிலிருந்து தூரமாக ஆகலாம். ஆனால் இங்கே முதலாவது பிரச்சனை என்ன? நாம் பார்க்க வேண்டியது, இந்த மாணவனுடைய பிரச்சனைக்கு நான் காரணமா, அதாவது ஆசிரியர் காரணமா என்பதை கவனிக்க வேண்டும். எப்படி ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளின் மீது பாசம் உள்ளவர்களாக, அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, என்னதான் தப்பு செய்தாலும் என் பிள்ளை, என்னதான் தப்பு செய்தாலும் என்னுடைய பிள்ளை, என்னதான் குற்றம் செய்தாலும் என்னுடைய மாணவன் என்ற அக்கறையை காட்டி அவனை நாம் திருத்தும் போது கண்டிப்பாக அங்கே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எந்த ஒரு ஆசிரியராக இருக்கட்டும், அவர்கள் மூலமாக மாணவர்கள் உருவானார்கள் என்றால் அங்கே அவர்கள் காட்டிய அன்பும் அக்கறையும் பாசமும் தான். இன்று நம்மிடத்துல மாணவர்களை பற்றி விசாரிக்கிற பழக்கம் இருக்கா? அதாவது மாணவர்கள் தான் ஆசிரியர்களுக்கு சலாம் சொல்லணும், ஆசிரியர்களை நோக்கி மாணவர்கள் தான் வரணும். இப்படிலாம் சில விஷயங்களை நம்ம வச்சிருக்கிறோம். ஆசிரியராக நான் ஒவ்வொரு மாணவனிடத்திலே சென்று அவனை விசாரிப்பது, அவனுடைய சுகநலனை கேட்பது, அவனுடைய குடும்பத்தை, அவன் சோர்வாக இருக்கும்போது அவனுடைய குடும்பத்தை பற்றி விசாரிப்பது, இப்படிப்பட்ட ஒரு அக்கறையை காட்டும் பொழுது அங்கே கண்டிப்பாக அந்த மாணவனுக்கு உங்கள் மீது மரியாதை ஏற்படும். உங்கள் மீது மரியாதை, அன்பு ஏற்படுவது அந்த பாடத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய அக்கறை. முஹம்மது நபி என்ன செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுடைய பழக்கத்தில் ஒன்று என்ன? வகான யதஃபக்கது அஸ்ஹாபஹு, வகான யதஃபக்கது அஸ்ஹாபஹு. நம்ம மார்க்க அறிஞர்களுக்கு தெரியும். வகான யதஃபக்கது அஸ்ஹாபஹு என்ன அர்த்தம்? அதுக்கு தங்களுடைய தோழர்களில் யாரும் சபைக்கு வரவில்லை என்றால் அவரை பற்றி விசாரிப்பார்கள், தேடுவார்கள். அவரை பற்றி விசாரிப்பார்கள், தேடுவார்கள். தொடர்ந்து ஓரிரு நாட்கள் அவர் சபைக்கு வரவில்லை என்றால் இவர்கள் அவரை தேடி செல்வார்கள். இவர்கள் அவரை தேடி செல்வார்கள்.
அவருடைய வீட்டை தேடி செல்வார்கள். எவ்வளவு உயர்ந்த பண்பு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது அந்த உயிரையே அந்த நபிக்கு கொடுப்பதற்கு அந்த தோழர்கள் ஏன் முன்வந்தார்கள் என்பதை நாம் அறியலாம். எவ்வளவு உதாரணம் இருக்கிறது. இறை தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே எப்படியெல்லாம் கேள்வி கேட்டார்கள், எப்படியெல்லாம் அவர்களை சங்கடப்படுத்தினார்கள். எதற்கும் அவர்கள் கோபப்பட மாட்டார்கள். கோபப்படலாமா படக்கூடாதானா அது ஒரு தனி சப்ஜெக்ட். எப்ப கோபப்படலாம், எந்த அளவுக்கு கோபப்படலாம், அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்தலாம், அதற்கு என்ன லிமிட். அதுக்காக வேண்டி கோபமே படாமல் இருக்க முடியுமா? முடியாது. முஹம்மது நபியும் கோபப்பட்டிருக்கிறார்கள். அந்த கோபத்துக்கான அளவு என்ன? பொதுவாக நாம் என்ன செய்கிறோம்? கண்மூடித்தனமான கோபம், அல்லது எதற்கெடுத்தாலும் கோபம், அல்லது எதற்கெடுத்தாலும் திட்டுவது, அல்லது எதற்கெடுத்தாலும் அடிப்பது, இதையெல்லாம் முதலிலே நாம் நிப்பாட்டியாக வேண்டும். முதலில் நல்ல வார்த்தைகளை நாம் பழக வேண்டும். துஆக்களுடைய வார்த்தைகளை நாம் பழக வேண்டும். நல்ல பிரார்த்தனைகளை சொல்லி பழக வேண்டும். நீங்க அரபு நாடுகள் சென்றால், சில உதாரணம் சொல்றேன், அங்க உள்ள சில சபைகள்ல அல்லது சில சூழ்நிலைகள்ல பார்த்தது, டிராபிக்ல போகும்போது ஒரு காரை தெரியாம ஆக்சிடென்ட் இடிச்சிருவாங்க, தெரியாம நடந்துரும். காரை விட்டு வெளியே வருவாங்க. நம்ம ஊர்ல இருந்தா என்ன செய்வோம்? நம்ம ஊர்ல ஒரு பைக் ஒரு காரை இடிச்சிட்டாலோ, ஒரு கார் ஒரு பைக்கை இடிச்சிட்டாலோ நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும். என்ன செய்வோம்? பைத்தா ஓதுவோம். என்ன ஏண்டா கூட்டு பேல என்ன என்ன எப்படிலாம் திட்ட முடியுமா? அதுவும் கொஞ்சம் டேமேஜ்லாம் ஆயிருச்சுன்னா அடி திட்டு என்னென்ன நடக்குமோ சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த ஊர்ல என்ன செய்வாங்க தெரியுமா? இறங்கினோனிய சல்லம கல்லாயாகி அப்படிமா என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் உன்னை பாதுகாக்கட்டும், ஆஃபா கல்லாயா. அவர் இவருக்கு சொல்லுவார், இவர் அவருக்கு சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? அல்லாஹ் யஹ்ஃபதுக யாஹி, ஹல் மின் முஷ்கிலா யாஹி, அல்லாஹ் சல்லமக யாஹி, சமிஹ்னி யாஹி அப்படிமா. என்ன சொல்லுவாரு? இடி வாங்கினவரு இடிச்சவரை பார்த்து எனக்கு பாரு, உங்களுக்கு எதுவும் ஆகலையில, நீங்க பாதுகாப்பா இருக்கீங்களா, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பா வைக்கட்டும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் அப்படிம்பாரு. இடிச்சவர் என்ன செய்வாரு? அவர் இவரை பார்த்து கேட்பார், என்ன நடக்க சொல்லுங்க இப்படி இருந்தா. ஏன் என்று சொன்னால் நடந்தது நடந்து போச்சு. இப்ப திட்டுறதுனாலயோ ஏசுறதுனாலயோ என்ன ஆகும் சொல்லுங்க? ஏதாச்சும் ஆகுமா? நடந்த பிரச்சனைக்கு இப்ப தீர்வு என்ன? அதை நோக்கித்தான் நாம் செல்ல வேண்டும். இப்படி திட்டி நாம் நினைத்துக் கொள்வோம் நம்முடைய மனசு ஆறுதுன்னு சொல்லி. நல்லா புரிஞ்சுக்கங்க, திட்டுறதுனால மனசு ஆறாது, இன்னும் கொஞ்சம் காயம்தான் ஆகும். இந்த புண்ணு இருக்குல்ல, அது மேல மருந்து போட்டு இப்படி மூடி விட்டீங்கன்னா காயம் ஆறுமா? நல்லா நோண்டுனீங்கன்னா காயம் ஆறுமா? ஏமா காயம் இருக்கு, அதை நல்லா நோண்டி விட்டா காயம் ஆறுமா? அதுதான் நம்ம செய்யறது. பாதிக்கப்பட்டவர்களை மேலும் ஏசுவது. நம்ம ஊர்ல புள்ள வந்து தடுக்கி விழுந்துருவான். ஏன்டா தடுக்கி விழுந்தான்னு ஒரு அடி அவனை. அவனே தடுக்கி விழுந்து பாவம், கையில அடி காலில் அடி மூஞ்சில அடின்னு இருக்கான். பார்த்து வரமாட்ட அப்படின்னு போடு, 2 போடு. எத்தனை தடவை சொல்றது உனக்கு? என்ன கான்செப்டோ தெரியல. அடி வாங்கினவனையே திரும்ப அடிக்கிறது, காயப்பட்டவனையே திரும்ப வந்து வையிறது, அடிக்கிறது, ஏசுறது. அவன் பாப்பான், என்னடா அம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அங்க வகுப்புகள்ல நம்ம என்ன செய்யறோம்? அவங்க என்ன செய்வாங்க? தப்பு செஞ்சுட்டாலே
ஹதாக்கல்லா அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? ஹதாக்கல்லா, அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டட்டும். அஸ்லஹக்கல்லா, அல்லாஹ் உன்னை சீர்திருத்தம் செய்யட்டும்பாங்க. இது எப்படி இருக்கு? நீ உருப்பிடுவியா? நீ தேர்வியா? உனக்கெல்லாம் அறிவில்லையா? அப்படிங்கிறது எப்படி இருக்கு பாருங்க. அப்ப நாம் நம்முடைய சில பழக்கங்களை மாற்றுவது, இந்த நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவது, அந்த பிள்ளைகளுடைய மனதை காயப்படுத்தாமல் இருப்பது, இதுதான் முஹம்மது நபி தங்களுடைய தோழர்களுக்கு பழக்கப்படுத்தி கொடுத்தார். குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? வகூலு லின்னாசி ஹுஸ்னா, மக்களுக்கு எப்போதும் அழகியதை நல்லதையே சொல்லுங்கள். மக்களுக்கு எப்போதும் நல்லதையே அழகியதையே சொல்லுங்கள். அப்ப நம்மை நம்பி நம்மிடத்தில் வந்திருக்கக்கூடிய மாணவர், அவரை இறைவன் நம்மிடத்திலே பொறுப்பாக கொடுத்திருக்கின்றான். அவரிடத்திலே நாம் இப்படி நடந்து கொண்டால் இறைவன் என்னை கேள்வி கேட்பான், இறைவன் என் மீது கோபித்துக் கொள்வான் என்ற பயம் இருக்க வேண்டும். சரி, அப்ப முதலாவது அந்த மாணவனோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய அந்த அன்பு, பாசம், அக்கறை, அவனை பற்றிய தேடுதல், அவனுடைய சுகநலன்களின் மீது அக்கறை, அவனுடைய படிப்பின் மீது அக்கறை. ஒவ்வொரு மாணவரையும் பார்த்து பார்த்து நடத்த வேண்டும். ஒவ்வொரு மாணவரையும் விசாரித்து விசாரித்து நடத்த வேண்டும். எல்லா மாணவர்களும் நமக்கு சமமானவர்கள். ஒரு வெற்றிமிக்க ஒரு சிறப்பான பெற்றோர் யார்? எந்த பிள்ளைகளையும் பாகுபாடு இல்லாமல் எல்லா பிள்ளைகளையும் சமமாக பார்ப்பவர்கள். உங்கள சில பேர் இருந்திருக்கலாம், உங்களுடைய பெற்றோரால் பாதிக்கப்பட்டவர்கள். எப்படி? நீங்க ஒரு 4 பேர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்திருப்பீங்க. ஒருத்தரை மட்டும் அம்மா மடியில வச்சு ஊட்டுன்னு ஊட்டும், இன்னொருத்தரை, சில பேர் அப்படி இருக்காங்க, எல்லாரும் அப்படி கிடையாது, சில பேர் அப்படிதான். எப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மூத்த புள்ளனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சுவாங்க, அப்புறம் மற்ற புள்ளனா அதெல்லாம் சும்மா அப்படிங்கிற. மூத்த பிள்ளைய மட்டும் அல்லாஹ் தஆலா பெஸ்டா அனுப்பி விட்ட மாதிரி, மற்ற பிள்ளைலாம் சும்மா வந்த மாதிரி. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த அவங்க கடைசி பிள்ளை, இளைய பிள்ளை இருக்கு, கடைசி பிள்ளை, அதை போட்டு கொஞ்சுவாங்க, மற்றவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. பல மாதிரி இருக்காங்க. அதே போல சில தந்தை இருப்பாங்க, வீட்டில் ஒருத்தன் நம்பர் 1 ஹராத்தா இருப்பான், அவனை ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. இன்னொருத்தன் பாவம் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தெரியாம கிளாஸ் விழுந்து உடஞ்சிருக்கும், ஒரே போடு பலான்னு ஒரே போடு, உனக்கு வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு, எது நின்னாலும் அடி, உட்கார்ந்தாலும் அடி, எதுக்குமே அடி. இப்படிப்பட்ட ஒரு நிலை, இந்த அதாவது மோசமான இந்த பாகுபாடு காட்டுவது, இது ரொம்ப கெட்ட பழக்கம். நம்முடைய ஆசிரியர்கள் படிச்சிருப்பாங்க. முகமது நபி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நான் சொல்லும்போது அவங்களுக்கு இப்ப தெரியும். அவங்களுடைய சபையில அவங்களுடைய தோழர்கள், குல்லு வாஹித் மின்ஹும் யுஹிஸ்ஸு பிஅன்னஹு அக்ரபு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிஅன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்புஹு அக்ஸர மின் கைரிஹி. ரசூலுல்லாஹ்வுடைய சபையில அந்த தோழர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், நான் தான் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பெஸ்ட். எப்படி இருப்பார்கள் சொல்லுங்க? ரசூலுல்லாஹ்க்கு நான் தான் இந்த கூட்டத்திலேயே ரொம்ப வேண்டியவர்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். ஒவ்வொருத்தரும் என்ன நினைப்பாங்களாம், இந்த இருக்கிற மக்கள்லயே ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிரியமானவன் நான் தான் அப்படின்னு ஃபீலிங்ல இருப்பாங்களா ரசூலுல்லாஹ்வுடைய சபையில. இதுதான் ஒரு ஆசிரியருக்கு மாணவர்களிடத்தில் இருக்க வேண்டும். அதை என்றைக்கு நீங்கள் கொடுக்கின்றீர்களோ நீங்கள் வெற்றி மிக்க ஆசிரியர்கள். உலகமெல்லாம் உங்களுக்கு பேர் இருக்கும், அல்லாஹ்விடத்தில் துஆ இருக்கும். நம்முடைய வகுப்புல நம்முடைய மாணவர்கள்ட்ட அப்படி ஒரு டெஸ்ட் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. முகமது நபியை பத்தி அப்படித்தான். அவங்கள பத்தி யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். அவங்க மனைவி சொல்லுவாங்க, அவங்க சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர்கள் மனைவி இடத்திலே சிறந்தவர்கள், நான் என்னுடைய மனைவி இடத்திலே சிறந்தவன் அப்படின்னு சொல்லி. நம்ம சொல்ல முடியுமா? வீட்டில் போய் கேட்டா தெரியும், இந்த ஆலிம்சாவா அம்மா அப்படின்னு சொல்லி. என்ன புரியுதா இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் நம்மை பற்றி சொல்ல வேண்டும், நம்முடைய உறவுகள் நம்மை பற்றி சொல்ல வேண்டும். ஊர் சொல்வதல்ல. யார் சொல்லணும்? நம்மோடு இருப்பவர்கள், நம்மோடு வாழ்பவர்கள். சரி, இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. ரசூலுல்லாஹ்
எப்படிப்பட்ட ஃபீலிங்கை கொடுப்பாங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற சஹாபா மாணவர்களுக்கு. அவங்கள சஹாபான்னு சொல்றோமே, அசல்ல அவங்க யாரு? அவங்க தலாமீதுர் ரசூல், துல்லாபுர் ரசூல், ரசூலுடைய ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எப்படி மாத்திருந்தாங்கன்னு சொன்னா, அந்த மிலிட்டரி மேஜர் சிப்பாயி மாதிரி வைக்கல, எப்படி மாற்றியிருந்தாங்க? இவர் ஒரு நண்பர், அவங்க ஒரு நண்பர், தோழர்கள், அஸ்ஹாப். முஹம்மது நபி அவர்களுக்கு தோழர், அவர்கள் சொல்லுங்க முஹம்மது நபிக்கு தோழர்கள். ஏன்னா நீங்க ஹதீஸ்ல படிச்சீங்கன்னா சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அவுசானி ஹபீபி, அவுசானி ஹபீபி, அவுசானி ஹலீலி, எனது நண்பர், எனது நேசத்திற்குரியவர், நான் அன்பு வைக்கின்ற எனது தோழர் எனக்கு நபி எனக்கு சொன்னார். ஹதீஸ் புக்குகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அப்ப அவர்கள் நபியை எப்படி பார்த்தார்கள்? நபி ரசூல், அதே நேரத்தில் நண்பர். நபி தங்களுடைய மாணவர்களை எப்படி பார்த்தார்கள்? தோழர்களாக பார்த்தார்கள். எந்த அளவுக்கு அவர்களுக்கு தங்களிடத்திலே உரிமை கொடுத்தார்கள், தங்களிடத்திலே நெருக்கத்தை காட்டினார்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை விட ஹையான ஆள் யாரும் இருக்க முடியுமா? சொல்லுங்க. அபூபக்கர் தெரியுமா இல்லையா? யாரு? யாருங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு? முதல் கலீஃபா. ரசூலுல்லாஹ்க்கு என்ன வேணும்? அவங்க ரசூலுல்லாஹ்க்கு மாமனார். அப்புறம் உமர். இந்த ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப அவ்வளவு வேண்டியவர்னு தெரியும். அவங்கெல்லாம் அந்த சபையில உட்கார்ந்து இருக்கும் போது, கவனிங்க, இதுதான் கவனிக்கணும், அவர்கள் எல்லாம் அந்த சபையில உட்கார்ந்து இருக்கும் போது புதுசா வந்தவர் ஒருத்தர் எப்படி நினைச்சு பாரா? சொல்லுங்க. இந்த சபையில நான் தான் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சு பாறான். இந்த சபையில நான் தான் க்ளோஸ் ரசூலுல்லாஹ்க்கு நினைச்சு பாறான். அந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹ். அப்ப எப்படி அவர்கள் மக்களை கையாண்டார்கள், அவர்களுடைய பார்வை எப்படி இருந்தது எல்லோரையும் நோக்கி. இன்று அது நம்மிடத்துல இல்லை. ஒரு பையனை தூக்குனா மொத்தமா அவனை தூக்கி வச்சிரும். ஒருத்தனை இறக்குனா மட்டம் தட்டுனா மொத்தமா அவனை மட்டம் தட்டிடும். அங்கிருந்து முடிஞ்சு. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு மாணவனை குறை சொல்லும் போது அவனை நீங்கள் குறை சொல்லவில்லை, உங்களை குறை சொல்லிக் கொள்கிறீர்கள். ஒரு மாணவனை தாழ்த்தும் பொழுது நீங்கள் அவனை தாழ்த்தவில்லை, உங்களை நீங்கள் தாழ்த்துகிறீர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, அப்ப அந்த அளவு அன்பை காட்டுவார்கள், அந்த அளவு நேசத்தை காட்டுவார்கள். அவர்களுடைய குறைகளை சகித்துக் கொள்வார்கள். சில முரட்டு குணங்கள் இருக்கலாம், அதை சகித்துக் கொள்வார்கள். ஒரு நபி, ஒரு சபையில நபி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப வெளியில இருந்து ஒருத்தர் வர்றார். இந்த உரையாடல் கொஞ்சம் வித்தியாசமான உரையாடலா இருக்கும். ஆனா இந்த இடத்துக்கு நம்ம தேவை. சில நேரத்தில் சொல்றோமா இல்லையா, கோவம் வருதுதான் ஓங்கி விட்டு அறையலாமான்னு. அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த அறையலாமாங்கிற வார்த்தை வந்ததுனால இஸ்லாம்ல அறையவே கூடாது. சொல்லுங்க, சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுதானே ஆலிம் சார் நாங்கள் தினைக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இஸ்லாம்ல என்ன செய்யக்கூடாது? அறையவே கூடாது. நீங்க உறுதிமொழி எடுத்துக்கணும். உங்க பிள்ளைங்களையும் சரி, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களையும் சரி, அறையவே கூடாது. கன்னத்தில் அறையவே கூடாது. தலையில அடிக்கிறது, பிடரியில அடிக்கிறது, முகத்தில் அறையிறது செய்யவே கூடாது. ஈவன் இஸ்லாம்ல மிருகங்களை கூட முகத்தில் அறையக்கூடாது. சில பேருக்கு என்ன அலிப்சா நீ வம்பு வளர்க்குற, புரியுதுங்களா? இவன் மேடம்களா, கவனிச்சிங்களா? அறையவே கூடாது. கன்னத்தில் கை வைக்கவே கூடாது, அறையவே கூடாது. ரசூலுல்லாஹ் அவ்வளவு கோபப்பட்டிருக்கிறார்கள், தடுத்திருக்கிறார்கள் கன்னத்தில் அறைவதில் இருந்து. இன்னைக்கு மருத்துவம் சொல்லுது, கன்னத்துல தான் கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, காது இருக்கு, அறிவு இருக்கு, மூளை இருக்கு, மண்டை இருக்கு, அரைஞ்சா அவ்வளவு பாதிப்பு. தெரியுமா உங்களுக்கு? முன்னாடி காலத்துலலாம்
ஆசிரியர் ஒரு அரை அரைஞ்சு காது 10 நாளைக்கு கேட்காது. பலார் எதுக்கு எடுத்தாலும் ஒரே அரை செவில் அரை காதை கொயின்னு கேட்கும். 3 நாளைக்கு காது கொயின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் தாங்க முடியாம. சில பேருக்கு அரைஞ்சு காது சைடே கேட்காமலாம் போயிருக்குது. செய்யவே கூடாது. அடிக்கிறதா இருந்தா கூட அதுக்கு பாருங்க முகமது நபி அதையும் சொல்லிடுறாங்க. இந்த மிஸ்வாக் அளவுக்கு தான் குச்சி வச்சிருக்கணும். இந்த அளவுக்கு மிஸ்வாக் தெரியுமா, பல்லு விளக்குற குச்சி இருக்கு பாருங்க, இந்த நீட்டு தான் குச்சி வச்சிருக்கணும். அந்த குச்சியை வச்சுக்கிட்டு தான் அடிக்கணும். அதுவும் எப்படி அடிக்கணும், அடிச்சா உள்ளார வலிக்க கூடாது, அந்த அளவுக்கு தான் அடிக்கணும். இதெல்லாம் சாத்தியமா லிம்சா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு? அப்படி உருவாக்கணும். என்ன செய்யணும்? நம்ம தமிழ்நாட்டில் பழமொழி சொல்லுவாங்கல்ல, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுமாங்கல்ல, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இன்னும் அடுத்ததுன்னா அதுக்கு அடுத்தது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்னமோ சொல்லுவாங்க. நம்ம பிள்ளைங்களை எப்படி ஆக்கிடணும்னு சொன்னா, நீங்க அப்படி பார்த்தாலே ஆஹா நம்ம டீச்சர் நம்ம மேல கோவப்பட்டுட்டாங்களேன்னு உருகிடணும். இவ்வளவு நாள் அன்பா இருந்த ஆசிரியரை நம்ம மனசை காயப்படுத்திட்டோமே, நாம் அப்படியே உருகிடணும், அந்த மாதிரி ஆக்கிடணும். ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, இந்த குதிரை ரேஸ் ஹார்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஹார்ஸ், அந்த ஹார்ஸை வந்து ரேஸுக்கு பழக்கும் பொழுது அந்த ஜாக்கி இருப்பாங்க, பழக்கிறவன் ஒருத்தனா இருப்பான். அதுக்கப்புறம் அந்த ரேஸில் வந்து ஏறி உட்காந்து அதை ஓட்டுறவன் ஒருத்தனா இருப்பான். அந்த பழக்கிறவன் இருக்கான் பாருங்க, அவன் கொஞ்சம் கிறுக்கனா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த குதிரைய கம்பை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான் பின்னாடி, அடிக்க ஓடிக்கிட்டே இருக்கும். அது அடிக்க அது அடி வாங்கி அப்படியே